ஹலோ ஆல், வெல்கம் டு ஜீவிஸ் டிப்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ராகி சேமியா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் அனில் பிராண்ட் ராகி சேமியாவை எடுத்திருக்கேன். நான் ஒரு கடாயில் ராகி சேமியாவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணிட்ட அப்புறம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் உப்பு போட்டு நல்லா ஊற வச்சுடுங்க. ரொம்ப நேரம் விடாதீங்க, ஒரு 2 to 3 மினிட்ஸ் போதும். நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுட்ட அப்புறம் ஒரு பவுலில் நீங்கள் வந்துட்டு அந்த ராகி சேமியாவை எடுத்து போட்டுக்கோங்க. ராகி சேமியாவை எடுத்து போட்டுக்கிட்ட அப்புறம் நான் இதை எப்படி வேக வைக்க போகிறோன்னா, இப்போ இட்லிலாம் எப்படி வேக வைப்போம் அதே மாதிரி மெத்தடில் தான் நான் இப்போது வேக வைக்க போகிறேன். ஒரு கடாயில் வந்துட்டு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு நான் இப்போ வந்துட்டு இந்த பவுலில் வைக்க போகிறேன், ராகி சேமியா பவுலை. அதுக்கப்புறம் அதை ஏதாச்சும் கொண்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சிட்ட அப்புறம் அது ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். அதுக்குள்ளே நான் தோல் உரித்து வெங்காயத்தை நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். எப்பவுமே மறக்காமல் வெங்காயத்தை வாஷ் பண்ணி யூஸ் பண்ண பழகுங்க. நெக்ஸ்ட் இதை நீளமாக நான் வெட்டிக்கிறேன். இந்த மாதிரி நீளமாக வெட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த ராகி சேமியா 5 மினிட்ஸ் விட்டால் போதும், அது வெந்திருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை வெளியே எடுத்துக்கலாம். வெந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியே எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் இப்போ வந்துட்டு எண்ணெயை ஊற்றிட்டு இந்த கிரவுண்ட்நட்டை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். எப்பவுமே கிரவுண்ட்நட் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைனா அது தீஞ்சு போயிடும். அப்புறம் டேஸ்ட் நல்லா இருக்காது, யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஆகிடும். ஸோ நல்லா நான் இதை ஃப்ரை பண்ணி ஒரு சின்ன பிளேட்டில் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் எப்படின்னா, இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்ட அப்புறம் எப்பயுமே போல் நம்ம எப்படி தாளிப்போமோ அதே மாதிரி தாளிச்சுக்கலாம். நான் கடுகு போட்டு அது நல்லா வெடிஞ்சு வர்றதுக்குள்ளே நான் வந்துட்டு கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். கடலைப்பருப்பு தீஞ்சு போகாத மாதிரி பார்த்துக்கோங்க, அப்புறம் டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம நீளமாக வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். உங்களுக்கு பச்சை மிளகா வேணால் பச்சை மிளகா போட்டுக்கோங்க, இல்லைனா காஞ்ச மிளகா வேணால் காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி பச்சை மிளகா தான் எடுத்திருக்கேன், ஏன்னா டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்போ தான். ஸோ நான் பச்சை மிளகா வெட்டி நான் அதுக்குள்ளே போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஃப்ரை பண்ணிவிட்ட அப்புறம் அதுக்குள்ளே நான் அந்த கோரியண்டர் லீஃபை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது சேமியாவை நான் போட்டுட்டேன். சேமியாவை போட்டு நல்லா கிளறிக்கோங்க. அதுக்கப்புறம் கிளறிட்ட அப்புறம் அந்த உப்பு போட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருப்போம், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் சின்னசாக பொடியாக கட் பண்ணிக்கலாம் கொரியண்டர் லீஃபை. அதுக்கப்புறம் இது கிரவுண்ட்நட்டையும் கொரியண்டர் லீஃபையும் நல்லா தூவிக்கலாம். நான் உப்பு போடுற கிளிப் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு, ஆனால் நீங்கள் மறக்காமல் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறிக்கோங்க. அட் லாஸ்ட் நீங்கள் வேணுன்னா லெமன் புழிஞ்சிக்கலாம். லெமன் புழிஞ்சால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். சுவையான ராகி சேமியா ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.